தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை இன்னும் நிறைவடையாத நிலையில் தமிழக அரசியல் வரலாறு இதுவரை கண்டிராத ஒரு மெகா திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. தற்போதைய முன்னிலை நிலவரப்படி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 107 இடங்களை கைப்பற்றி தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆட்சியை பிடிக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் விஜய் இன்னும் சில அடி தூரத்திலேயே அந்த மேஜிக் நம்பரை தொட வாய்ப்புகள் உள்ளது. மறுபுறம் ஆளும் கட்சியான திமுக கூட்டணி 72 இடங்களையும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி 55 இடங்களையும் முன்னிலை வகிக்கின்றன. இந்த எண்கள் சொல்லும் உண்மை ஒன்றே ஒன்றுதான். திராவிட கட்சிகள் வாக்கு வங்கி இந்த முறை விஜய் அலையில் கடுமையாக சிதைந்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை முழுமையாக முடிவதற்குள் கோட்டை வட்டாரத்தில் ஒரு பரபரப்பு தகவல் தீயாக பரவி வருகிறது. திராவிட மாடல் மற்றும் அண்ணா நாமம் பேசும் இரு கட்சிகளும் தங்களது அரை நூற்றாண்டு கால அரசியலை தக்க வைக்க கைகோர்க்க போகிறார்களா என்பதுதான் அந்த கேள்வி. நம்பர் கேம். அதாவது திமுக கூட்டணி 72, அதிமுக கூட்டணி 55, மொத்தம் 127. மெஜாரிட்டிக்கு தேவையான 118 இடங்களை விட இந்த கூட்டணிக்கு அதிக இடங்கள் இருப்பதால் இவர்கள் இருவரும் இணைந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினால் விஜயால் ஆட்சி அமைக்க முடியாமல் போக வாய்ப்புள்ளது. ஆனால் இதற்கு கூட்டணி கட்சிகள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இது ஒரு கற்பனையான சூழலாக இருந்தாலும் அரசியல் களத்தில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்பது பொது விதி. உதாரணம், உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்தை எதிர்க்க பகுஜன் சமாஜ் கட்சியின் மாயாவதி, சமாஜ்வாதியின் அகிலேஷ் யாதவ் தாங்கள் எதிரிகள் என்பதை மறந்து கூட்டணி அமைத்தனர். அதே சூழல் தமிழ்நாட்டு அரசியலையும் ஏற்படலாம். 60 ஆண்டுகளாக நாங்கள் கட்டி பாதுகாத்த திராவிட அரசியலை ஒரு திரை நட்சத்திரம் ஒரே நாளில் ஆக்கிரமிப்பதை அனுமதிக்க முடியாது என்று இருதரப்பு மூத்த தலைவர்களும் ரகசியமாக பேசிக்கொள்வதாக கிளம்பியிருக்கக்கூடிய வதந்திகள் சமூக வலைதளங்களில் விவாதங்களை கிளப்பியுள்ளது. திமுக மற்றும் அதிமுகவின் இந்த திடீர் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த விவாதங்கள் ஒருபுறம் இருக்க விஜயின் முகாம் மிகவும் அமைதியாகவே இருக்கிறது. 107 இடங்கள் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய அவர் மீதமுள்ள சில இடங்களை வெல்வதில் முனைப்பு காட்டி வருகிறார். ஒருவேளை காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிக அல்லது சில கட்சிகளின் ஆதரவு பெற்று அவர் 118 தொட்டுவிட்டால் திராவிட கட்சிகளின் இந்த மெகா பிளான் தவிடுபொடியாகிவிடும். அதாவது திமுக அதிமுக கூட்டணியை உடைத்து அவர்களின் கூட்டணியில் உள்ளவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்கலாம். தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வரும் வேளையில் திமுக மற்றும் அதிமுக தொண்டர்களே இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் உள்ளனர். ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி இருந்தவரை நினைத்து பார்க்க முடியாத ஒன்று இது. ஆனால் இன்றைய சூழல்ல விஜயை ஓரம் கட்ட இதுவே வழி என்றால் என்ன செய்வது? என்ன ஒரு சில தொண்டர்கள் ஆதங்கப்படுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை இன்னும் முழுமையடையவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் முன்னிலை நிலவரம் மாறிக்கொண்டிருக்கிறது. விஜயின் தாவேகா 118 தாண்டுமா அல்லது திமுக அதிமுக கூட்டணி இணைந்து திராவிட மகா கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுமா? தமிழகமே மூச்சை பிடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். காத்திருப்போம். இன்னும் சில மணி நேரங்களில் தமிழகத்தின் புதிய சிம்மாசனம் யாருக்கு என்று நமக்கு தெரிந்துவிடும். அது மட்டுமின்றி விஜயின் தாவேகா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்று தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவை புறம் தள்ளியுள்ளது. இந்த வெற்றிக்கு விஜயின் பிரபலம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் பாஜக மறைமுகமாக உதவி செய்துள்ளது. அதாவது இம்முறை பாஜக தமிழகத்தில் பெரிய அளவில் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. அதுவே விஜய்க்கு செய்த மிகப்பெரிய உதவியாகவே கூறப்படுகிறது. பாஜக பெரிய அளவில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் நிலையில் அது திமுகவிற்கு சாதகமாகவே மாறிவிடும் என்று அவர்கள் எண்ணியே அவர்கள் பரப்புரை மேற்கொள்ளவில்லை. அக்கட்சியின் சார்பாக அண்ணாமலை போன்ற முக்கிய நிர்வாகிகள் பிரச்சாரம் மேற்கொண்டாலும் இதுபோன்ற ஒரு முக்கிய தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி அல்லது அமித்ஷா ஆகியோர் பிரச்சாரம் செய்யவில்லை. பாஜக தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டால் திமுக விமர்சிக்க நல்ல பாயிண்டுகள் கிடைக்கும். அது மக்களிடையே நன்றாகவே சென்றடையும். அதன் காரணமாக திமுகவிற்கு வாக்குகள் அதிக
அதிகரிக்கும். இதனாலேயே பாஜக பெரிதாக பரப்புரை செய்யவில்லை. கடைசியில் இது விஜய்க்கு சாதகமாக அமைந்துள்ளது என்கின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் வெளியாகும் முடிவுகள் அனைத்தும் அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது. எவராலும் எதிர்பார்க்காத வகையில் தாவேகா தொகுதிகளை வென்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் பல தொகுதிகளில் திமுக, அதிமுக வென்ற இடங்கள் தாவேகா 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. அதே சமயம் இதுவரை 1.30 கோடி வாக்குகளை பெற்று அசத்தியும் இருக்கிறது. விஜய் தனது முதல் தேர்தலிலேயே இப்படியான ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருப்பது யாராலும் நம்ப முடியாத ஒன்றாகவே உள்ளது. அவர் எதிர்க்கட்சியாக வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அனைத்தும் தலைகீழாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் அவர் வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். இதுவரை எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை தமிழக வெற்றிக் கழகம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுவரை எந்த கட்சியிலையும் இல்லாமல் ஒரு புது கட்சியை தொடங்கி முதல் தேர்தலிலேயே ஆட்சி அமைக்கும் அளவிற்கு வெற்றி பெற்றிருப்பது மாபெரும் சாதனையாகும். எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை தொடங்கி வெற்றி பெற்றிருந்தாலும் எம்ஜிஆர் அதற்கு முன்பாக திமுகவில் இருந்து 2 முறை எம்எல்ஏ ஆனவர். இந்த சூழல்ல தான் விஜய் தனது வெற்றியால் உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டுமின்றி பேசிக்க காங்கிரஸ் மற்றும் அடிவாங்கிய பாஜக போன்றவைகள் கடந்த தேர்தலை விட கடும் சரிவை விஜயின் வரவால ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தாவேகா தலைவர் விஜய் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியால் பாஜக, காங்கிரஸ், விசிக, அமமுக என பல கட்சிகள் தங்களுக்கான இடங்களை இழந்துள்ளன. கடந்த முறை வெற்றி பெற்றதை விடவும் குறைவான தொகுதிகளிலேயே பாஜக, விசிக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி தாவேகா 106 தொகுதிகளை தன்வசப்படுத்துகிறது. திமுக கூட்டணி 74 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதிமுக கூட்டணி 54 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலையும், விசிக 2 தொகுதிகளிலையும், தேமுதிக 2 தொகுதிகளிலையும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 சீட்டுகளிலையும் முன்னிலை வகிக்கின்றன. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிமுக 47 தொகுதிகளிலையும், பாமக 5 தொகுதிகளிலையும், பாஜக 1 தொகுதிகளிலையும், அமமுக 1 தொகுதியிலையும் முன்னிலை வகிக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் அனைத்து கட்சிகளுக்கும் ஷாக் கொடுக்கும் வகையில் விஜயின் தாவேகா அதிக தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் சில கட்சிகளின் ஆதரவை பெற்று விஜய் ஆட்சி அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக 164 தொகுதிகளிலையும், காங்கிரஸ் 28, தேமுதிக 10, விசிக 8, சிபிஎம் 5, சிபிஐ 5, மதிமுக 4, கோமதேக 2, ஐயுஎம்எல் 2, மமக 2, எஸ்டிபிஐ 1, பாஜக 1, முக்குளத்தூர் புலிப்படை 1, தமிழர் தேசம் கட்சி 1 தொகுதிகளில் போட்டியிட்டன. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக 166 தொகுதிகளிலையும், பாஜக 26 தொகுதிகளிலையும், பாமக 18, அமமுக 11, தமாக 4, ஐஜேகே 2, புரட்சி பாரதம் 1, புதிய நீதி கட்சி 1, தென்னிந்திய பார்வர்டு பிளாக் 1, சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் 1, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் 1 தொகுதிகளிலையும் போட்டியிட்டன. அதிமுக கூட்டணியில் 11 தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. மன்னார்குடி தொகுதியில் அமமுக வேட்பாளர் எஸ். காமராஜ் வெற்றி பெற்றுள்ளார். அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. பாமக 5 தொகுதிகளில் வெற்றி முகத்தில் உள்ளது. திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. திமுக கூட்டணியில் 8 தொகுதிகளில் போட்டியிட்ட விசிக 2 தொகுதியில் மட்டுமே வெற்றி முகத்தில் உள்ளது. 10 தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி முகத்தில் உள்ளது. காங்கிரஸ் 18 vs 5, விசிக 4 vs 2, பாஜக 4 vs 1. காங்கிரஸ், விசிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தாவேகாவால் பெரும் அடியை சந்தித்துள்ளன. கடந்த 2021 சட்டசபை தேர்தலை விட சீட்டு வெற்றி எண்ணிக்கையில் பெரும் சரிவை சந்தித்துள்ளது.